பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யாக்குலூன ரிபா, எவர்கள் வட்டியை சாப்பிட்டார்களோ, லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியதால் அவர்கள் பைத்தியம் பிடித்த அவன் பைத்தியம் பிடித்தவன் எழுந்திருப்பதைப் போலவே தவிர அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் தாலிக பி அன்னஹும் காலு, நிச்சயமாக அவர்கள் கூறினார்கள், இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, வியாபாரம் என்பது வட்டியை போல்தான் என்பதாக கூறினார்கள். வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் தாலா வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா, தன்னுடைய ரப்பிடத்திலே இருந்து உபதேசம் வந்ததற்கு பின்னால் எவர்கள் விலகி கொண்டார்களோ, ஃபன்தஹா விலகி கொண்டார்களோ, ஃபலஹு மாசலஃப், முன்னால் சென்று விட்டது அவர்களுக்கு உரியதுதான். வ அம்ருஹு இலல்லாஹ், அவர்களுடைய காரியம் அல்லாஹ் தாலா இடத்திலே இருக்கிறது. அதற்கு பின்னாலும் வமன் ஆத, அதற்கு பின்னாலும் வட்டியின் பக்கமாக யார் திரும்புவார்களோ, ஃபௌலாயிக அஸ்ஹாபுன்னார், அவன் நரகவாசி. ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நரகத்திலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறுகிறார். இந்த ஆயத்தை பற்றி தொடர்ந்து 2 நாட்களாக உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும். ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 73 வகையான பாவங்கள் வட்டியிலே இருக்கிறது. அதிலே ஆக குறைந்தபட்ச பாவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்தால் எவ்வளோ பெரிய பாவமோ அந்த அளவுக்கு பாவம். இது சாதாரணமாக அந்த 73ல் ஒன்று. இதை விட பெரிய பெரிய பாவங்கள் அதில் இருக்குது. 73 அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது? இதை விட ஒரு பெரிய பாவம் இருக்க முடியுமாங்கிறதே எனக்கு தெரியலை. அதனால தான் அல்லாஹ் தாலா வட்டி பக்கம் போவாதையா, போனின்னா ஃபௌலாயிக அஸ்ஹாபுன்னார், நரகவாசி ஆயிடுவார். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் நிரந்தரமாக கிடப்ப அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறுகிறான். ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் மக்கள் வட்டியை சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலல்லாஹ் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாருமே வட்டியை சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டாங்க. அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறான் பாருங்க, அவன் வட்டியை சாப்பிடாவிட்டாலும் வட்டியினுடைய தூசியாவது அவனை போய் தொட்டே தீரும் அப்படின்னு சொல்லி இப்படி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போது உலமா பெருமக்கள் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட்டி தொழில் செய்கிறது மட்டுமல்ல, வட்டிக்கு வாங்கிறது மட்டுமல்ல, வட்டி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நீ விலகி தான் நிற்கணும், விலகி தான் நிற்கணும். ஹதீஸில் அதனுடைய தூசி கூட படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. தூசி கூட படக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீ வட்டியினுடைய எந்த ஒரு அந்த அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வகையாக இருந்தாலும் நீ அதில் சம்மந்தப்படக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். பேங்க்கில் வேலை கிடச்சிருக்கு ஹதரத், எல்ஐசியில் வேலை கிடச்சிருக்கு ஹதரத், எல்லாம் செய்யலாமா ஹதரத் அப்படின்னா எப்படி கூடும்? கூடுங்கிறதுக்கு நம்ம எப்படி அதுக்கு ஃபத்வாவும் கொடுக்க முடியும்? தூசி கூட படக்கூடாதுன்னு சொன்னப்போ, நான் உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன், நான் ஒன்றும் வட்டிக்கு விடலையே, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஒரு விஷயம் ஹராமு அப்படின்னா ஹராமு தான், அதை ஹலாலாக்குறதுக்கு வழியை தேடக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹான்னு நினைக்கிறேன். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இந்த சூரத்துல் பக்கராவுடைய இந்த கடைசி மசாயில், இந்த வட்டி சம்பந்தப்பட்ட மசாயில், இது எப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியாக இறக்கினானோ அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பள்ளியாசலுக்கு போனாங்க, மஸ்ஜிதுக்கு போய் மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசத்தில் ரசூலுல்லாஹ் சாராயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டாங்க. வட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஹராம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் சாராயத்தை பற்றி சொன்னாங்க. சாராயம் தொழில் செய்வது, சாராயம் குடிப்பது, அது சம்மந்தப்பட்ட எல்லாமே ஹராம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் உலமாக்கள் சாராயத்துடைய விஷயத்திலேயும் நான் டாஸ்மார்க்கு வைக்கலை, நான் டாஸ்மார்க்கு நான் போய் குடிக்கலை, ஆனால் நான் லோடு கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னா இது எப்படி கூடுன்னு சொல்ல முடியும்? எதுவும் கூடாது. அது வைக்கிறதுக்கு நான் குடோன் வாடகைக்கு கொடுத்துருக்கேன், அந்த வருமானம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வருமானம் ஹலால் ஆயிருமா? ஆகாது, ஆகாது, எந்த வகையிலும் ஆகாது. அதே மாதிரி தான் வட்டி சம்பந்தப்பட்ட எதுவாக ஆனாலும் சரி, ஹராம் 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 தான். நான் பல வாட்டி சொல்கிறது, ஹராம ஹலால் ஆக்குற வேலையை யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது தப்பு பண்ணுறவனையாவது அல்லாஹ் மன்னிச்சிருவான், போய் தொலைடான்னு சொல்லி. ஆனால் ஹராமுன்னு தெரிஞ்சு ஹராம ஹலா ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, வழி இருந்தால் ஷரியத் என்ன, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளா, எப்படி வேணால் நம்ம இது பண்ணுறதுக்கு. ஷரியத்துங்கிறது அல்லாஹுடைய ஷரியத். அது அல்லாஹ் என்ன சொன்னான்னா அதுதான். நாயகத்தாலேயே ஷரியத்துக்கு மாற்றமாக எதையுமே சொல்லிட முடியாது. எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஷரியத்துங்கிறது அல்லாஹ் உருவாக்கின ஷரியத். அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதுதான் ஹலால். அல்லா தாலா எதை ஹராமுன்னு சொன்னானோ அதுதான் ஹராம். ஹராம ஹலாலாக்க யோசிக்கக்கூடாது. யூதர்கள் இருக்கிறார்களே, அவங்க சபிக்கப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள், லானத்துல்லா, அல்லாஹ்வுடைய லானத் அவர்களுக்கு இறங்கியது. அல்லாஹ்வுடைய லானத் அவர்களுக்கு இறங்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னா, அல்லாஹ் தாலா யூத சமுதாயத்துக்கு கொழுப்பை அல்லாஹ் ஹராமாக்கணும். கொழுப்பு சாப்பிடாத அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா ஹராமாக்கணும். அந்த பயலுக என்ன பண்ணானுங்க, கொழுப்பு சாப்பிட தானே கூடாது, கொழுப்பை உருக்கி கொழுப்பை வியாபாரம் பண்ணானுங்க. வியாபாரம் பண்ணி அதில் வர காசை எடுத்து அதை பயன்படுத்திக்குவாங்க. இப்போ ஹலால் ஆயிடுச்சான் அவங்களுக்கு. அது எப்பட்றா அது ஹலால் ஆகும்? அதனால தான் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அல்லாஹ் லானத்தை அல்லாஹ் இறக்கினான். லானத்துல்லாவாக அவர்கள் ஆனதற்கு காரணமே அதுதான். ஏன் அல்லாஹ் லானத்து செய்தான்? அல்லாஹ் ஹராமாக்குன ஒன்றை ஃபோர்ஜரி பண்ணி ஹலால் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்னு. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சாராயம் ஹராம்னா அது சம்மந்தப்பட்ட எல்லாமே ஹராம் தான். வட்டி ஹராம் அப்படின்னா வட்டி சம்மந்தப்பட்ட எல்லாமே ஹராம் தான். அதை ஹலால் ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய லானத். அது அதை விட பெரிய குற்றம். ஃபௌலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா ஹாலிதுன். நரகவாசி, நரகத்திலே நிரந்தரமான. நிறையா விஷயம் இருக்குது அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கின விஷயம். அதில் இந்த முத்தலாக்குடைய விஷயம். 3 தலாக்கு பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டான் ஒருத்தன், மறுபடியும் அந்த பொண்டாட்டி கூட வாழணும்னு சொல்லி நினைக்கிறான். உடனே என்ன பண்ணுறது, ஹலாலாவுக்குன்னு ஒருத்தன் தலையில் கட்டி விட்டு, டே நீ உடனே அவள் கூட இருந்துட்டு எனக்கு தலாக் கொடுத்து என்னை மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இதுக்கு ஹலாலான்னு சொல்கிறது. இந்த ஹலாலா செய்கிறவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான், அந்த கணவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான். இது ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஹத்தா தன்கீஹ ஜௌஜன் கைரா அப்படிங்கிற அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா அதை சொல்லியிருக்கிறான். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போது இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியவர்கள் இவங்க எல்லாம். ஸோ அதனால் வட்டி சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி வட்டிக்கு வாங்குவது கொடுப்பது, வட்டியை சாப்பிடுவது, வட்டிக்கு சாட்சி சொல்லுவது, வட்டி சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை எழுதுவது, இவர்கள் எல்லாமே லானத்துக்கு உரியவர்கள். இப்போ இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்து, இது ஹதீஸ், இப்போ நான் சொன்ன வாசகம் இருக்குது, இது ஹதீஸு. இப்போ இந்த 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 ஹதீஸில் பார்த்தீங்கன்னா, வட்டி தொழில் பண்ணுறவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிறான், ஓகே. வட்டி சாப்பிட்றவன் அவன் சாபத்துக்கு ஆளாகிறான், ஓகே. இந்த எழுதுனவனும் சாட்சி சொன்னவனும் அவன் ஏன் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கும் ஏன் கிடைக்குது அப்படி சொன்னால், ஏன்னா
அவன் வந்து வட்டிக்கு தொண போகிறான். அவன் வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஹராமான விஷயத்தை ஹலால் ஆக்கிறதுக்கு நினைக்கிறான். ஹராமுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அந்த ஹராமான விஷயத்த நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஷரியத்தை மாற்றுறதுக்கு எந்த பொம்பனுக்கும் அதிகாரம் கிடையாது. யாராக இருந்தாலும் முசல்லால உட்கார்ற எங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் நாயகத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. யாருக்கு அதிகாரம் இருக்குது? ஷரியத், அல்லாஹ்வுடைய ஷரியத். யாரும் ஷரியத்தை மாற்றிட முடியாது. ஃபோர்ஜரி பண்ணுறது அது பெரிய தப்பு. இவங்க ஃபோர்ஜரி பண்ணி பண்ணி பழக்கமாகி எல்லா விஷயத்துலேயும் ஷரியத்துலேயும் ஃபோர்ஜரி ரொம்ப மோசமான விஷயம். அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அபுதாலு தஹ்லீல் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஜரி பண்ணி ஹராம ஹலாலாக்குற வேலையை பார்க்குறாங்க பாருங்க. அதை பற்றி நிறைய விஷயம் அவர் வந்து அப்தாலு தஹ்லீலில் நிறைய விஷயம் அல்லாமா இப்னு தைமியா அவர்கள் எழுதியிருக்கிறார். அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்தை அல்லாமா இப்னு தைமியாவுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. சொல்கிறேன், இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு, மகா பெரிய தப்பு. ஹராம ஹலாலாக்க யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி விட்டால் ஹராம் தான், ஹலாலாக்கி விட்டால் ஹலால் தான். ஹராம் இஸ் ஹராம், ஹலால் இஸ் ஹலால், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆப்ஷனே கிடையாது அதில். ஸோ அல்லாஹ் தாலா வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிட்டான், அது ஹராம் தான். அதையும் தாண்டி நீ வட்டி பக்கம் போனன்னா ஃபவுலாயிக்க அஸ்ஹாபுன்னா, நரகவாசி ஹும் ஃபீஹா ஹாலிதீன், அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள். அப்படி அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். இதுதான் 3 நாளாக உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் தாலா எம்ஹகுல்லாஹுர் ரிபா வயுர்பி சதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அசீம். இந்த ஆயத்தில் வந்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் வட்டி சம்பந்தப்பட்ட தொழிலை அல்லாஹ் தாலா அழித்து விடுவான். பார்க்குறதுக்கு அது எவ்வளோ பெரிய லாபமான தொழிலாக தெரிந்தாலும் சரி, முசீபத்து எல்லாம் அதில் தான் கிடக்குது. முசீபத்து எந்த வகையில் வரும் அப்படின்னே தெரியாது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆஹா, இவ்வளோ லாபம் கிடைக்கி, இவ்வளோ பிரயோஜனம் கிடைக்கி அப்படின்னு தெரியும். ஆனால் எம்ஹகுல்லாஹு புஜாவ், வட்டி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லாஹ் தாலா அதில் ஹைரோ பர்கத் நஹி ஹே, அதில் ஹைரோ பர்கத் அல்லாஹ் தாலா வைக்கல. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஹைரோ பர்கத் இல்லாத ஒரு விஷயம்தான் வட்டி தொழில் அப்படிங்கிறது. அல்லாஹ் தாலா அதைத்தான் இந்த ஆயத்தில் எம்ஹகுல்லாஹு ரிபாவில் அல்லாஹ் பேசுகிறான். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி.